Hello everyone, welcome to post market analysis. So first of all, நிஃப்டியோட ஓப்பனிங் ஹை வந்து பார்க்குறோம். ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு சப்ளை ஜோன்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா எஸ்எம்சிபி வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ எஸ்எம்சிபியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அந்த ட்ரெண்ட் லைனோட லிக்விடிட்டி வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு டபுள் பாட்டம் ஸ்டாப் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தென் வந்து ஐ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ சப்ளையில் கரெக்ட் ஆனாலும் ஸோ இட்ஸ் அ சைன் ஆஃப் பைசம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நார்மலி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவில் பார்க்கும்போது ஸோ ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை வந்து ஃபிப் வந்து ட்ராப் பண்ணுவோம். அந்த இடத்துல நமக்கு ஸோ எக்ஸாக்ட்லி ஸோ ஸ்விங் லோ லிக்விடிட்டி ஸ்வீப்டு வித் 618 ரிவர்சல். ஸோ இந்த இடத்துல ஒரு லோ டைம் ஃப்ரேம் சாக் ஒரு ப்ராப்பரான சாக் கொடுக்குறாங்க, யூ கேன் ஃபோக்கஸ்லாம். ஸோ இதுக்கான டார்கெட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கான டார்கெட் அப்படின்றது நார்மலி ப்ரீவியஸ் ஹை, ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஓகே. ஸோ எக்ஸ்டென்ஷன் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை ஹையர் லோ. நார்மலி ப்ரீவியஸ் ஹை தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து வரும், ஓகேங்களா. இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டும் கூட. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு ஸோ எக்ஸாக்டாக பஞ்ச் அடிச்சிருக்கான், நெக்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து எங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்கோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்கு, ஓகேங்களா. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீமியம் பேசிஸில் சிம்பிள் இதாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஸோ ஓப்பனிங் ஹையில் வந்து ஒரு லைனாக போடுறோம், ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் ஹை அப்படின்னா 22,973.45 அப்படின்றது ஓப்பனிங் ஹை. ஸோ 23 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பார்க்குறோம். கால் ஆப்ஷன் சஸ்டைன் வச்சுன்னா மார்க்கெட் பை, புட் ஆப்ஷன் சஸ்டைன் வச்சுன்னா மார்க்கெட் வந்து செல், ஓகேங்களா. ஓகே, ஸோ 23K கால் புட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 23K கால் புட் வந்து எடுக்கிறோம். ஸோ 23K புட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக அவனோட பிரேக் இவனை ஃபஸ்ட்டு கடையில் உடச்சி சப்போர்ட் எடுக்குது 164.15 அப்படின்றது. ஸோ அவனுக்கான பிரேக் இவன், ஓகேங்களா. ஸோ கரெக்டாக அதை வந்து பஞ்ச் பண்ணுறான். ஸோ இந்த மூவ் தான் இந்த செல்லிங்க்கான மெயின் ரீசன், ஓகேங்களா. ஸோ அப்புறம் ஏன் ப்ரோ ஃபாதராக செல் ஆகலை, ஏன் ரிவர்சல் கொடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டைமில் மார்க்கெட் என்ன லோ கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஸோ கிரியேட்டர் லோ பார்த்தீங்க அப்படின்னா 22,850 வந்து கிரியேட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ ஸோ 850 கால் ஆப்ஷன் உன்னோட பிரேக் இவனை சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னா பதரா பை. ஸோ இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷன் அவனோட பிரேக் இவனை ரெசிஸ்டன்ட் எடுக்கிறான் அப்படின்னாலும் இட்ஸ் சைன் ஆஃப் ரிவர்சல், சிம்பிள், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் 850 கால் புட்டு எடுக்கிறோம், ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் புட்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவனுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னா 153.87 அப்படின்றது லெவல், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டுருக்கு ஒரு 18 பாயிண்ட்ஸுக்கு அபோவில் ட்ரேட் ஆகுது. இட் மீன்ஸ் ப்ரீமியம் வேலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹையர் ப்ரைஸஸில், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுக்கிறோம் 850 விட்டு ஃபர்தராக கீழே போகணும் அப்படின்னா இவன் இதை தாண்டி வெளியே போகணும், அப்போ தான் அது நடக்கும், ஓகேங்களா. ஸோ இல்லைப்பா, ஸோ இதுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 850 ஹையர் ப்ரைஸஸில் ட்ரேட் ஆகிருக்கு, ஓகேங்க. ஸோ நான் 900 எடுக்கிறேன். ஸோ 900 அவன் பிரேக் இவனை லூஸ் பண்ணல, கால் ஆப்ஷன் 900 அவனோட பிரேக் இவனை லூஸ் பண்ணலை அப்படின்னும் போது 850க்கு கீழே மார்க்கெட்டை இருக்க விடுவாங்களா, ஓகேங்களா. ஸோ அப்போ அது 900 செல் ஆகலை, ஓகேங்களா. 900 விட்டு மார்க்கெட் கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னும் போது மார்க்கெட் அதை விட ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி தான் வரப்போகுது. சப்போஸ் இங்கே இருக்க 850 ஹையர் ப்ரைஸஸ் நோக்கி தான் ட்ராவல் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ 850க்கு கீழே போகிறதுக்கு காரணம் 850 புட் ஆப்ஷன் அவனோட பிரேக் அவனை ரெசிஸ்டன்ட் எடுக்குது, திஸ் இஸ் த மெயின் ரீசன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு சைட்வேஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஸோ மார்க்கெட் முடிய வேண்டியது 22,900 முடியணும், ஓகேங்களா. ஸோ லோ கிரியேட்டட் ஆல்சோ ஆல்மோஸ்ட் நியர், ஓகேங்களா. ஒரு 75 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ as per சைட்வேஸ் எங்கே போனாலும் யூட்டன் போட்டு அங்கே தான் வரும், ஓகேங்களா. ஓகே, ஸோ ஏறி போனவன் எது வரைக்கும் போயிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஏறி போயிருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இவன் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இவன் வந்து வீக்காக இருக்கும், இவன் டூ மச் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 900 கால் எடுக்கிறோம், 900 ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேங்களா. ஸோ 900 எடுத்து புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கு
இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இவன் பிரேக் அவுட் கொடுத்தானா அப்படின்னா கொடுக்கல. ஸோ அப்போ திஸ் இஸ் அ ஃபேக் பிரேக் அவுட். ஸோ திஸ் இஸ் அ ரியல் பிரேக் அவுட். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா 850க்கு மார்க்கெட் போனாலும் 850யும் உடையில, ஸோ 900ம் உடையில. ஓகேங்களா. ஈவன் ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆல்சோ உடையில அப்படின்னும் போது ஏடிஎம்மில் டீப் ஐடிஎம் ஆகிடுச்சு, டீப் ஸோ ஓடிஎம் ஆகுது ஆக்சுவலி. ஓகேங்களா. ஸோ ஓடிஎம்மும் உடையில அப்படின்னும் போது அது எப்படி கீழே போகும்? இட்ஸ் அ ஃபேக் சைன் ஆஃப் ஃபேக் ரிவர்சல், ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும் போது கீழே வந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பை தான் ஆகணும். ரீசன் 850 முட்டி நிற்கிது, 850 ப்ரீமியத்தில் இருக்குது, 900 பிரேக் அவுட் லூஸ் பண்ணல. பட் இவனை மட்டும் உடைச்ச மாதிரி காமிச்சு ஃபேக் பிரேக் அவுட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்தராக பை தான் ஆகணும். ஸோ அப்போ நம்ம எடுக்க வேண்டியது நார்மலி 900 கால் தான் எடுப்போம், 900 கால் தான் எடுப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரேக் அவுட் உடைக்கல. ஸோ அடுத்த லெவலில் வந்து உடையுது. ஸோ இந்த இடத்துல பர்ஃபார்மராக உடையுது. தென் அதுக்கப்புறம் மைனர் லெவல் அடுத்த டார்கெட், ஸோ அதுக்கடுத்த டார்கெட். ஸோ இந்த ரிவர்சல் ஆனதுக்கான மெயின் ரீசன் யார் அப்படின்னா 22,900. அவனோட டார்கெட் 310.10 வந்து பர்ஃபெக்டாக பஞ்ச் அடிச்சுட்டு அச்சீவ் பண்ணிட்டு தான் அந்த ரிவர்சல் வந்து கொடுத்தான். ஸோ இவன் இது இங்கே கீழே வரும்போது இந்த இடத்துல 23K பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக அவனோட பிரேக் எவன் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த பிரேக் எவன் லெவல் தான் செல்லர்ஸ் டூ சம்திங். ஓகேங்களா. ஓகே. ஸோ லைவ் மார்க்கெட்லேயும் நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டியில் கொடுத்துருந்தோம், சாரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ என்ன டைமுக்கு அப்படின்னா கரெக்டாக வந்து 9:41 சொல்லியாச்சு. ஸோ அஸ் அ சைன் ஆஃப் வீக்னஸ். ஸோ இது வந்து இந்த மாதிரி சினேரியோ கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது சொல்லிடலாம், ஸோ ஆப்போசிட் அடி தான் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணி ஆப்போசிட் ஸ்பைக் பாசிபிள், ஃபோக்கஸ் ப்ரீமியம், வாட்ச் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ நமக்கு என்னவோ அதை எடுத்துகிட்டு அது வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இதுலேயும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போ வந்து ட்ரெண்டிங் டே, எப்போ லைட் வேஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக தெரியும் போது, ஸோ ஒரு யூட்டன் போட்டாலும் எப்போ யூட்டன் போடும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட்டு பிரேக் ஒன் மட்டும்தான். ஸோ அந்த செல் ஆகும்போது 23K வந்து நமக்கு புட் ஆப்ஷன் சப்போர்ட் எடுக்கும்போது 900, 950 புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு 3K ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியும் போது தான் ஆப்ஷன் பயங்கர ஜெயிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 லைன்ஸ் அடுத்தடுத்து டார்கெட்ஸுக்கு சில லைன் போடுறோம். ஸோ நம்மளோட க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கிறோம், இல்லைனா வெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்கேஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ டெலிகிராம் குரூப் அட்மினுக்கு வந்து காண்டாக்ட் பண்ண